இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு மட்டும் இது வரைக்குமே பூட்டும் கிடையாதான், கதவுகளுமே கிடையாதான். இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போனோம்னு வைங்களேன், கதவு நல்லா பூட்டு போட்டு பூட்டிட்டு கதவு நல்லா சாத்திட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமே நம்மளுக்கு இப்படி ஒரு சிந்தனை ஏற்படும். கதவு நல்லா பூட்டணுமா, அதுவும் குறிப்பா பூட்டை நல்லா பூட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும். ஆனா இந்த கிராமத்துல அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க கதவுகளுமே கிடையாது, பூட்டுமே கிடையாது. பூட்டை பூட்டிட்டு போயிட்டு கதவு நல்லா சாத்திட்டு பூட்டை பூட்டிட்டு போனாவே திருடர்கள் பயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கதான் செய்யும். திருடர்கள்லாம் நல்லா கதவை சாத்திட்டு போனாவே உள்ள புகுந்து திருடிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த கிராமத்துல பூட்டும் இல்ல, கதவும் இல்ல. அப்ப அந்த மக்களுக்கு திருட்டு பயம் இருக்கா இல்ல அப்படின்னு கேட்டோம்னா திருட்டு பயம் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய சனி சிங்னாப்பூர் அப்படிங்கிற கிராமத்துலதான் இது வரைக்குமே கதவுகளும் கிடையாது, பூட்டுகளும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க வீடுகளுக்கு மட்டும் கிடையாது, அங்க இருக்க எல்லா மண்டபமும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, பள்ளிகள், அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்குமே பூட்டுகளும் கிடையாதான், கதவுகளுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஏதாவது வெளியூருக்கு போற போது கடவுளே உன்னை நம்பிதான் பத்திரமா வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன், நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல, அதே மாதிரிதான் இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு திருடர்கள் பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு பொருள் காணா போயிடும் அப்படிங்கிற எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கெல்லாம் காரணம் ஏன் இப்படி வழி வழியா எதுக்காக இப்படி இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த மக்கள் ஒரு வினோதமான கதையை ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பனஸ்தாலா அப்படிங்கிற நதியில இருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளத்துல ஒரு கருங்கல் அடிச்சுட்டு வந்திருக்கு. அங்க அந்த வழியா போன முதியோர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த கருங்கல்ல குச்சி வச்சு பார்த்திருந்திருக்காரு. அதாவது அந்த குச்சி வச்சு அடிச்சோ இல்ல அழுத்தியோ பார்த்திருக்காரு. அந்த கல்லுல இருந்து ஒரு சிவப்பு கல்லுல ரத்தம் வெளியே வந்திருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு. அதனால அங்க இருக்க மக்கள் என்னன்னா இந்த கல்லுல இருந்து இப்படி ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடும் பயத்தோடும் பார்த்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டே அந்த ஊர் தலைவர்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன வருது அப்படின்னா சனி பகவான் அவரோட கனவுல தோன்றி நான் தான் அந்த கல்லா வந்திருக்கேன், என்னை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களை நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அவரோட கனவுல. முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா எங்களுக்கு நீங்க கோயில் கட்டணும், ஆனா என்ன கதவு போட்டோ பூட்டு போட்டோ அடைச்சு வைக்க கூடாது, திறந்த வெளியில வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகளை நீங்கி நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சனி பகவான் அவரோட கனவுல போய் சொல்லியிருக்கு. இதை நம்பிட்டு அங்க இருக்க மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சனி பகவானை இது வரைக்குமே வணங்கிட்டு வராங்க. இப்படி அந்த சனி பகவான் மேல நம்பிக்கை வச்சிருக்கனால அந்த கடவுள் தன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு அங்க இருக்க மக்கள் தன்னோட வீட்டுகள்ல இருக்க கதவுகளும் சரி, அந்த மண்டபம், பள்ளிக்கூடம், அலுவலகங்களுக்கு எல்லா கதவுகளுமே எடுத்துட்டாங்களாம். இது வரைக்குமே அங்க எந்த ஒரு கதவுகளும் கிடையாது, பூட்டுகளுமே கிடையாது. 2011 முதல் திறந்த வெளி பேங்க் ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. அதாவது யுனைடெட் கார்பரேஷன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்குக்கு கதவும் கிடையாது, பூட்டும் கிடையாது. இப்ப இந்த கிரில் கேட் எல்லாம் வச்சு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதவு போடாம கண்ணாடி கதவுகள் போட்டிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னும் என்ன சொல்ல போனாங்க அப்படின்னா அங்க பூட்டுகள் ஏன் அப்படின்னா அங்க மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா, கடவுள் நம்ம காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வீணடிக்க கூடாது, பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேங்குக்கு பூட்டு போட கிடையாதான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பேங்க்ல பூட்டு போட்டிருக்காங்க, ஆனா கண்ணுக்கு தெரியாது மர்மமான பூட்டு போட்டிருக்காங்க, அது காந்த விசையால இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திருடர்கள் பயமோ எந்த ஒரு பொருளும் காணா போவாது அப்படின்னு அந்த மக்கள் நம்பிக்கையா இருக்கிறதுனால அவங்க நகைகளோ இல்ல பாத்திரங்களோ எதுக்குமே பாதுகாப்பா வச்சுக்கணும், எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, எப்படிதான்ப்பா கதவு இல்லாம வாழ்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு திரை போட்டுவாங்களா, இப்ப ஸ்கிரீன் இருக்கும் இல்லையா துணியில, அந்த மாதிரியும் இல்லைன்னா அட்டைகள் வச்சும் அடைக்கப்பட்டிருப்பாங்களாம். ஏன்னா இப்ப விலங்குகள் இது மாதிரி ஏதாவது விஷயம் உள்ள புகுந்துரும் அப்படிங்கிறதுக்காக. 2015ஆம் ஆண்டு தான் அங்க முதல் முறையா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இது வரைக்குமே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எந்த ஒரு ஃபைலுமே நிகழல அப்படிங்கறது மாதிரி பதிவு செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சமீப காலமா கூட அங்க ஒரு திருட்டு நிகழ்வு ஏற்பட்டதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது, எங்களுக்கு கடவுள் துணை இருக்காரு, அப்படி ஒரு சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருந்தா கூட அது பொய்யாதான் இருக்குமே தவிர அது உண்மை சம்பவம் கிடையாது அப்படின்னு மக்களும் மிகவும் நம்பிக்கையா வச்சிருக்காங்க. இந்த காரணத்தினால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள்ல இது வரைக்குமே பூட்டுமே கிடையாது, கதவுகளும் கிடையாது.